அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் தொடரும். அதே போல அதிமுக ஆட்சியில் பல சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லா இடத்திலும் பேசுறார். அதிமுக 10 ஆண்டுல எந்த சாதனையும் செய்யவில்லை என்ற ஒரு தவறான செய்தி சொல்லியிருக்கிறார். பொன்மனச்சம்பல் புரட்சியாளர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தை தனி மாவட்டமாக, சிவகங்கை மாவட்டத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி தந்தவர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் புரட்சி தலைவர் காலத்தில் துவக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு 100 கோடி அதுக்கு வழங்கப்பட்டது. காரைக்குடியில் 120 கோடியில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. காரைக்குடி முழுவதும் 70 கோடிக்கு சாலைகள் மேம்படுத்தப்பட்டன. சிவகங்கை நகரத்திற்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது, போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நகரத்தை பாதுகாப்பதற்கு. வேலுநாச்சியார் அவளுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அவரது பிறந்த நாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது. அதிமுக ஆட்சியிலே வீரத்தாய் குயிலிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவருக்கு நினைவகத்தை திறந்து வைத்தவர் அம்மா அவர்கள். திருப்பத்தூரில் மருதுவாடிகளுக்கு மணிமண்டபம் வெண்கல் சிலை அமைக்கப்பட்டு அவரது பிறந்தநாள் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது. காளையாறு கோயில், திருபுவனம், சிங்கம்புணரி ஆகிய தாலுக்கால் உருவாக்கப்பட்டு புதிய தாலுக்கா கட்டிடங்கள் அதற்கு கட்டி கொடுக்கப்பட்டது. தவறாங்கி உப்பாட்டியின் குறுக்கே 10 கோடியில் தடுப்பணை கட்டப்பட்டது. காவிரி கூட்டுக்குடி திட்டம் இந்த மக்களுக்கு தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் 1752 கோடி 1752 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டத்தை அறிவிச்சோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இதற்கு முட்டுக்கட்டை போட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதிலே கமிஷன் கேட்டு டெண்டர் எடுத்ததை நெருக்கடி கொடுத்தாங்க. அதற்கு அவரெல்லாம் சலிக்கல. ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று ஒரு வழக்கறிஞர், திமுக தூண்டுதல் பேரிலே ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே தடையாணை வாங்கினாங்க. நம்முடைய எம்எல்ஏ அருமை சகோதரர் செந்தில்நாதன் தடையாணையை உடைத்து திட்டம் செயல்படுகிறது. ஆக குடிநீர் வழங்குவதை கூட அரசியல் ஆக்கின்ற கட்சி திமுக கட்சி மீண்டும் வர வேண்டுமா?